brother was really good at it and I supported him, taking him to lesson all the time. So I guess when I announced that I want to be a tennis champion, when I grew up, I just intended for them to notice me. My mother laughed. She knew I couldn't possibly be serious. I was just a 14-year-old kid. Okay. They are members of a tennis team. Member னு படிச்சீங்க. It couldn't be possible னு படிச்சீங்க. Right? Okay. இதோட மீனிங் மட்டும் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட மீனிங். என்னோட பேரண்ட்ஸ் எப்பவுமே டென்னிஸை லவ் பண்ணுவாங்க. சரி. அவங்க வந்து டென்னிஸ் கிளப்போட ஒரு மெம்பரும் கூட. சரி. என்னோட ஓல்டு பிரதர் வந்து அவன் ரியலி குட், அதுல டென்னிஸ்ல ரொம்ப வந்து அவன் நல்லா பண்ணுவான். அண்ட் அவங்களுக்கு இந்த 2 பேரும் அவனை நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா டைமும் லெசன் சொல்லி சப்போர்ட் பண்ணாங்க. சோ அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, taking him to lessons all the time னா என்ன? all the time. என்ன லெசன்ஸ்? எல்லா நேரமும் அத பத்தியே அவனுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்லையே, taking him to இந்த இடம் கரெக்டா பார்க்கணும். எல்லா நேரமும் இருக்கு. எது எங்க அழைச்சிட்டு போனாங்க? டென்னிஸ் கிளப். டென்னிஸ் கிளப். டென்னிஸ் கிளப்புக்கு, டென்னிஸ் கிளப் மேட்ச்க்கு, டென்னிஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. டென்னிஸ் லெசன் கொடுக்குறாங்க. அது பொதுவா டென்னிஸ் கோர்ட்ல தான் நடக்கும் லெசன். பட் டென்னிஸ் லெசன்ஸ் இது பண்றாங்க. சரி, அந்த இடம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். பாத்தீங்களா, அந்த புரிதல் வித்தியாசம் வருது பாருங்க. அவனை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க அப்பா அம்மா 2 பேரும். எல்லா டென்னிஸ் லெசன்ஸ் எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போனாங்க. எப்பயுமே எல்லா நேரத்துலயும் டென்னிஸ் லெசனுக்கு அவனை அழைச்சிட்டு போனாங்க. நெக்ஸ்ட். சோ அது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் டென்னிஸ் சாம்பியன் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்புறம் when I so I guess நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். when I announced அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் நான் எப்போ grew up வளருவேன் அந்த மாதிரி. no இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். so I guess when I announced that I wanted to be a tennis champion when I grew up, I just intended for them to notice me. என்ன சொல்ல வர்றாங்க? சோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அந்த டென்னிஸ் when I announced that I want to be a tennis champion அனௌன்ஸ்மென்ட்காக கனிஷ்கா என்ன எனக்கு புரியல சார். announce that I want to be a tennis champion, எனக்கு அது புரியல சார். ஓகே, யாராவது சொல்ல முடியுமா? so I guess அதாவது அவங்க வந்து எப்ப டென்னிஸ் சாம்பியன் ஆவாங்க, அப்போ வந்து எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க பெரிய சாம்பியனா சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அவன் வளர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய சாம்பியனா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவங்க ஜஸ்ட் இன்டென்டட் ஃபார் देम டு நோட்டீஸ் மீ. அண்ணான்னு ஒரு கேரக்டர் இருக்கு, டென்னிஸ் விளையாடுறாரு. தம்பி ஹாரி மோர்னு இன்னொரு கேரக்டர். சோ 2 கேரக்டர் இப்ப சொல்றாங்க. இது சோ ஐ கெஸ் when I announced னா என்ன? that I wanted. எப்ப நானும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இல்ல சோ அவன் நினைக்கிறான் சார், அவன் கெஸ் பண்றான். அதாவது அவன் ப்ரெடிக்ட் பண்றான் when I announced that I wanted to be a tennis champion. அதாவது அவங்க எப்ப வந்து என்ன பெரிய ஒரு சாம்பியனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றான். அதாவது when I grow up, நான் எப்ப வளரனோ அப்ப வந்து நான் பெரிய அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. when I grew up அந்த டென்ஸ் மாத்திரம் when I grew up சரி when I grew up. அண்ணனை பத்தி இந்த பாயிண்ட்ல பேசுறாரு. அண்ணனை வந்து அப்பா அம்மா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, டென்னிஸ் அவனுக்கு பிடிக்குங்கிறதுனால டென்னிஸ் கலைச்சிட்டு போனாங்க. அதே மாதிரி தம்பிக்கு சோ ஐ கெஸ் நான் என்ன யூகிக்கிறேன்னா, when I announced நான் சொன்னப்ப நான் என்ன சொன்னேன்? தம்பியாகிய நான் ஹாரி மூர் வந்து சொல்றேன், ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்றேன்? I want to be a tennis champion. நான் வந்து ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியன் ஆவேன். தம்பி வந்து சொல்றான், அவன் தம்பி தான் இந்த லெட்டர் இந்த இதே எழுதுறான். தம்பி என்ன சொல்றான்னா, அண்ணனுக்கு பிடிக்கும், அண்ணன் அழைச்சிட்டு போனாங்க, அண்ணனை சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் ஒரு நாள் அறிவிச்சேன், நான் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணேன். என்ன அனௌன்ஸ் பண்ணேன்? தம்பியாகிய நான் ஹாரி மூர் என்ன நான் ஒரு டென்னிஸ் சாம்பியன் ஆகணும்னு நான் சொன்னேன், பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். when I grew up ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியனா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்.
I guess I just intended for them to notice me. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? இது அப்படியே கோர்த்து சொல்லுங்க. இதை நீங்க புரிஞ்சாதான், இல்லைன்னா தப்பா புரிஞ்சுக்குவீங்க. அப்படியே தப்பா புரிஞ்சுக்குவீங்க. இது அந்த வேர்புங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அதான் நீங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல பிச்சு அக்கு வேற ஆணி வேற பிச்சு உதற போறோம். அண்ணனை அழைச்சிட்டு போனாங்க, அண்ணனை சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் ரைட்டு. எனக்குன்னு வர்றப்ப நான் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணேன். நான் எங்க அப்பா அம்மாட்ட அண்ணன்ட்ட சொன்னேன், நான் ஒரு டென்னிஸ் சாம்பியன் ஆகணும்னு சொன்னேன். நான் வளர்றப்ப நான் வளர்ந்தோடனே ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியன் ஆவேன் அப்படின்னு சொல்றப்ப ஐ ஜஸ்ட் இன்டெண்டட் ஃபார் தம் டு. நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, எனக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐ ஜஸ்ட் இன்டெண்டட் ஃபார் தம் டு. அப்ப சின்ன வயசுலயே சொல்லிட்டாக்கா, சின்ன வயசுலயே சொன்னதாக்கா, சின்ன வயசுலயே என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ணனுக்கு கூட சப்போர்ட் பண்றாங்களேன்னு நினைச்சிட்டு நானும் யூகிச்சது என்னன்னா, நான் அனௌன்ஸ் பண்றப்ப நான் சொன்னேன் அவங்கள்ட்ட எனக்கு வேணும்னு சொல்றப்ப என்னோட இன்டென்ஷன் ஒரே ஒரு இன்டென்ஷன் தான். சின்ன வயசுலயே சொல்றோம், நமக்கு சின்ன வயசுல இருந்தே அண்ணன் மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைச்சு சொன்னேன். அப்பாடா வந்துருச்சா அது புரியுதா? இப்ப எனக்கு சொல்லுங்க ராமன், என்ன சொல்ல வந்தாங்க? சோ ஐ கெஸ் when I announced that I wanted, யாரு எந்த கேரக்டர் சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரு, அவரோட இன்டென்ஷன் என்ன, அது எப்படி முடிஞ்சது? சார் அதான் சார், அவனோட தம்பி வந்து சொல்றான், அவன் வந்து மேட்ச் அவன் கூடயே போய் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவன் வந்து சொல்றான், அவன் கெஸ் பண்றான், when I announced that I want to be a tennis champion. தமிழ்லயே சொல்லுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவன் கெஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து ஒரு பெரிய பிளேயரா வந்து சாம்பியனா வளர்றப்போ அவனை ஒரு பெரிய பிளேயரா எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அண்ணன் தம்பினே சொல்லுங்க, ஏன்னா ரெண்டு கேரக்டர் இங்க மிங்கில் ஆயிருக்கு. சார் அதாவது தம்பி சார், அதாவது தம்பி வந்து அவன் தம்பி சொல்றான் சார், அதாவது அவன் ஒரு பெரிய சாம்பியனா வந்து வளர அளவுக்கு பெரிய ஆளாயா அவனை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் பெரிய சாம்பியனா அப்படின்னு அவன் சொல்றான். அனௌன்ஸ்டுன்னா வீட்டு மெம்பர்ஸ்க்கு நான் சொன்னது. நான் ஒரு நாள் எனக்கு பாருங்க, இது ஃபுல்லா முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். மை மதர் லாஃப். எதுக்காக சிரிச்சாங்க அவங்க அம்மா பாருங்க? மை மதர் சொன்னதுக்காக சார், அவன் சொன்னதுக்காக சார். ஆக்சுவலி ஏன் சிரிச்சாங்க சார், அதாவது அவன் வந்து சொல்றான், அதாவது அவன் கெஸ் பண்ணி, அதாவது நான் வந்து ஒரு பெரிய பிளேயரா அவன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொன்னங்காட்டி சோ அவங்க அம்மா வந்து சிரிக்கிறாங்க. இல்ல, இந்த பின்னாடிதான் இந்த ரீசன் வருது. ஏன் she knew, அவங்க அம்மாவுக்கு I just intention for them notice me. possibly be serious. She knew, எங்க அம்மாவுக்கு தெரியும். I couldn't possible be serious. இதுக்கெல்லாம் கரெக்டா அர்த்தம் தெரிஞ்சாதான் நீங்க உள்வாங்கிக்க முடியும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவங்க அம்மாவுக்கு சொல்றான், அவங்க அம்மாவுக்கு தெரியும் இவனால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு என்ன தெரியும்? கரெக்டா கேள்வி கேக்குற பாரு. அவங்க அம்மாவுக்கு என்ன, அந்த பையன் பாசிபிள் டு சீரியஸ், அவனுக்கு சீரியஸ் அதோட சீரியஸ்னஸ் பத்தி தெரியல அவனுக்கு. அவன் சீரியஸா தான் பேசலங்கிறது தெரியும். தம்பி ஹாரி மோர்னு இந்த ரைட்டிங் எழுதுற ஆர்டிகல் எழுதுற அந்த தம்பி சீரியஸா பேசலங்கிறது மட்டும் அவங்க அம்மாவுக்கு தெரியும். ஏன் பேசுற? ஏன்னா I was just 4 years old kid. 4 வயசு தான் அவனுக்கு. இப்ப கொண்டு வாங்க. இப்ப கிளியரா 100% அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு போவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல என்ன அவங்க பேச வராங்க, எழுத வராங்கன்னு தெரியணும். அண்ணன் வந்து எப்பயுமே எங்க அப்பா அம்மாவுக்கு டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணனும் டென்னிஸ்ல ரொம்ப சூப்பரா விளையாடுவான். அப்படி சூப்பரா விளையாண்டதுனால எங்க அப்பா அம்மா எப்பயுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா டென்னிஸ் லெசனுக்கும் எல்லா நேரத்துலயும் அழைச்சிட்டு போவாங்க. அப்பதான் எனக்கு வந்து அப்ப யூவிச்ச நான் ஒண்ணு பண்ணேன். நான் ஆக்சுவலா ஒண்ணு வந்து எங்க அப்பா அம்மாட்ட என் ஃபேமிலிகிட்ட சொன்ன ஒரு நாள் நான் அனௌன்ஸ் சொன்னேன், நான் ஒரு பெரிய டென்னிஸ் சாம்பியனா வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எதை யூவிச்சு சொன்னேன்னா, அண்ணனுக்கே இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம சின்ன வயசுலயே சொல்லிட்டோம்னாக்கா நமக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் அப்படி சொன்னேன். ஆனா அதுக்காக எங்க அம்மா சிரிச்சாங்க. எங்க அம்மா அவனை சிரிச்சதுக்கு காரணம் எனக்கு தெரியும். இவன் சும்மா சீரியஸா சொல்ல, அது பெரிய வயசே கிடையாது, 4 வயசுல அவன் சொல்றான்னா புரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்லல, புரியாம சொல்லணுங்கிறதுக்காக சொல்றான்னு அவங்க நினைச்சாங்க. இதுக்கு பின்னாடி எப்படி ஒரு மீனிங் இருக்கு பாத்தீங்களா? அவசரமே படாம ஸ்லோவா பண்ணும். இந்த லாஸ்ட் நெக்ஸ்ட் 90 மினிட்ஸ் வந்து ரொம்ப குரூஷியல். இதுல சின்ன கேள்வி கேட்க போறேன். ஆனா அந்த புரிதலால மட்டும்தான் இதை நகர்த்த முடியும்.
உங்க உள்வாங்கிக்க முடியும். புரியாம எதுவுமே பண்ண முடியாது. ஆனா 100% புரிஞ்சுக்கணும். பாருங்க, சோ ஐ கெஸ்ன்னு போட்டு பிரசன்ட்ல போட்டுட்டு when I announced பக்காவா பண்ணியிருக்காங்க பாருங்க. பாஸ்ட் Pastல I போட்டுருக்காங்க. wanted to be past. I wanted to past. When you grew I up, grew up. I just ஆனா சோ ஐ கெஸ் Grew up. ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா இப்ப இந்த பையன் எழுதுறான், ஹாரி ஒரு எழுதுறான். இந்த பையனுக்கு 16 வயசு இப்ப. ஆனா 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நடந்தது. எப்ப 4 வயசா இருக்கிறப்ப, இப்ப அவனுக்கு 16 வயசு. கிளீனா போட்டிருக்காங்க பாரு. அந்த டென்ஸ் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. அழகா பிரசன்ட் பர்ஃபெக்ட். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 போட்டிருக்காங்களா? was really good at structure number 5. I guess structure number 1 when I announced 5. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா உங்களுக்கு இதுல இருந்து ஆரம்பிச்சு பிளே டு வின்ல இருந்து ஆரம்பிச்சு 4 year old கிட்ட வரணும் உள்ளதுல எல்லா வேர்பையும் லிஸ்ட் பண்ணணும். நீங்க ஒரு நோட் புக் எடுத்துக்கீங்க, ஒரு 2 minutes கொடுக்குறேன். 2 minutes மேல தேவை இருக்காது. நீங்க 2-3 நிமிஷம் எடுத்தாலும் பரவாயில்ல. வேர்ப் VERB வேர்ப் வினை சொல்ல மட்டும் லிஸ்ட் பண்ணணும். பாருங்க அது எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கண்டுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேண்டியது வேர்பு. வேர்பு எல்லாத்தையும் இது பண்ணிடணும். வேர்பு சம்பந்தமா எல்லாத்தையும் முடிக்கணும். அப்புறம் நவுன் சம்பந்தமா எல்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிபோசிஷன் ப்ரோனவுன் எல்லாம் ஈஸியா வரும். ஹரிபிரியா எழுதுங்க, தப்பானா பரவாயில்ல. ஓகே சார். லிஸ்ட்ல எழுதுங்க. இது வந்து இன்ஃபினிட்டிவ் வேர்பா இருக்கலாம், சப்போர்ட்டிங் வேர்பா இருக்கலாம், மெயின் வேர்பா இருக்கலாம். கட்டாயமா வேர்பா இருக்கும். இன்ஃபினிட்டிவ் வேர்பு, சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு, இந்த 3 கேட்டகரி தான் நமக்கு இருக்குது. அட்வர்பு போட்டுறாதீங்க. அட்வர்பு வந்து வேற கேட்டகரி. வேர்போட பண்பை குறிச்சு அட்வர்பு. நான் கேட்டது வேர்பு. எல்லா டைப் வேர்பையும் எழுதுங்க. எவ்வளவு எழுதுவீங்க, எவ்வளவு மிஸ் பண்றீங்க நம்ம பார்ப்போம். எல்லாமே நீங்க வேர்ப்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வேர்பை புரிஞ்சுக்கணும். வேர்பை சுத்தி உள்ள எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நவுனுக்கு போகணும். நவுன் சுத்தி உள்ள எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். வேர்பு நவுன் சுத்தி புரிஞ்சுக்கிட்டா கனெக்டிங் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு புரிஞ்சுக்கணும். முடிஞ்சது இங்கிலீஷ். சப்போர்ட்டிங் வேர்பு, மெயின் வேர்பு, இன்ஃபினிட்டிவ் வேர்பு, வேற எந்த வேர்புமே இருக்காது. சப்போர்ட்டிங் வேர்பு வந்து மாடல் வேர்பா இருக்கும். அது என்னங்கிறது இப்ப பார்த்துருவோம். என்ன உங்களுக்கு வேர்பா இருக்கும்னு தோணுதோ எழுதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபிகர் அவுட் பண்ண போறோம் அடுத்த 10 நிமிஷத்துல. சார் எழுதியாச்சு சார். ஆல்ரைட். கரெக்டா இந்த இடத்துக்கு திருப்பி எனக்கு மீனிங் ராமன் வந்து இந்த மீனிங் திருப்பி சொல்லணும். ஓகே சார். So I guess when I announced that I wanted to be a tennis champion when I grew up, I just intended for them to notice me. எஸ் சார். இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு திருப்பி சொல்லணும். ஓகே சார். ஸோ ஐ கெஸ் வென் ஐ அனௌன்ஸ்டு தட் ஐ வாண்டட் டு பி எ டென்னிஸ் சாம்பியன் வென் ஐ க்ரூ அப். ஸோ அவன் வந்து நினைக்கிறான், நான் வந்து எப்போ, அதாவது அவனுக்குள்ள ஃபர்ஸ்ட், அதாவது அவன் நினைக்கிறான் ஃபர்ஸ்ட், அவன் வந்து எப்போ வந்து when I announced that, அவன் சொல்றான் when I went to be a tennis champion. Wanted to be no. Sorry, I wanted